ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான ஷார்ட்கட்டில் கூக்கான ஷார்ட்கட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு பூமி ஞாபகம் வச்சு. ஏன்னா இந்த கூக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல் புக்கில் பூமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த குக்கும் பூமின்ற ஸ்டோரி அப்படின்றது மட்டும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமியில் இருக்கிற நம்ம ஓகேவா, நாம் என்ன பண்ணாமல் பூமியில் இருக்கிற நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை நிறத்தையோ இல்லை உருவத்தையோ இல்லை அவங்கக்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சிறுமப்படுத்தி இகழ்ச்சியாக பேசி நம்ம அவங்கள நீக்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து பெரிய குற்றம். ஸோ அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாரி கேட்டே ஆகணும். அதுதான் இங்கே வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ அப்படின்னா பூமி அப்படின்றத வந்து சும்மா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி ஸ்டோரி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமியில் இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை நாம் நிறத்தை வச்சோ இல்லை உருவத்தை வச்சோ அவங்கக்கிட்ட பொருள் இல்லைன்னு வச்சோ இல்லை அவங்கள சிறுமப்படுத்தி நம்ம அவங்கள இகழ்ச்சியாக பேசி அவங்கள நீக்கி விட்டோம் அப்படின்னா அது பெரிய குற்றம். அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாரி கேட்டே ஆகணும். அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னா பூமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா கூகை அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூகை ஓகேங்களா. ஸோ கூகை அப்படின்னா அந்த கூகை எப்படி பண்ணும், கூக்குரல் ஓகேவா. எல்லோரும் நம்ம இது வந்து ஈஸியாக நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா கூக்குரல்ன்றது கூவும்ல அதே தான். ஸோ கூவுறதும் கூவும் தான் கூவும். அது வந்து ஒரு ஓசை குறிப்புங்களா கூன்றது. அப்போ இது மூணுத்துக்கும் நம்ம வந்து பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்படின்றது வந்து கூகை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எழுத்தே தானே, அதனால் இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூகைக்கு பிசாசு வந்து கூகையுடைய கண்ணுக்கு வந்து பிசாசு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிசாசை பார்த்துச்சு அப்படின்னா அந்த கூகை என்ன பண்ணும், அழுகுரலில் வந்து அழும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் அழுக்கு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கூகை அப்படின்னா கூகை அப்படின்றது வந்து ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ இது மூணு கூக்குரல் கூதல் ஓசை குறிப்பு இது எல்லாமே பார்த்தாலே நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ கூகையுடைய கண்ணுக்கு பிசாசு வந்துச்சு அப்படின்னா நல்லாவே தெரியும். அப்போது அந்த பிசாசை பார்த்துட்டு அந்த கூகை என்ன பண்ணும், அழுவும் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக அந்த மூணுத்துக்கு மட்டும் ஷார்ட்கட் வந்து போட்டுக்கோங்க. கூகைக்கும் பிசாசுக்கும் அழுக்குக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.